அவருடைய துடிப்பு, அவருடைய அவசரம் நமக்கு தெரிய வேண்டாமா? 11 நம்முடைய ஆண்டோடைய மனசுகளை புரிந்து கொள்வதற்கு அவரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம், வாசிக்கலாம், ஆழமா யோசிக்கலாம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டால், அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடையில்லை தான். இவங்க வேலைக்கு வந்தாங்க, யாருமே இவங்களை கேட்கலாம். இவருடைய நிலைமை கொஞ்சம் அவர் ஒர்க்கர், அவருடைய நிலைமை கொஞ்சம் பாருங்க. இதுல மெட்ரிகுலேஷன் வரைய வரைக்கும் வெரி ஸ்மால் நியூ ஸ்கூலிங் லைன்ன்றாலும் நான் 2வது. நான் எனக்கு என்னோட கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஸ்கூல் மற்றதெல்லாம் பாய்ஸ் எடுத்துவாங்க. இந்த குட்டி பசங்களெல்லாம் பெரிய சீசஸ்ல போகும். ஆல் த்ரூ 25 பாய்ஸ் அண்ட் 20 கேர்ள்ஸ். நாங்கள் அப்படிதான் ஒரு 45 ஸ்டூடெண்ட் இருந்தோம். இப்போ இன்னைக்கு கேம்ஸ் தேவி வரும். கேம்ஸ் தேவி வந்தோடனே எங்கள் பிடி மாஸ்டர் நினைக்கிறாரு, 2 நாள் அதில் இருக்கிறது நீங்கள் எடுக்க மாட்டாங்க. போத் ஆஃப் த கேப்டன்ஸ் அவங்க ஒரு நாளையும் சேர்ந்து மாட்டாங்க. எல்லா 25 ஸ்டூடெண்ட் வந்தோம்னா நிச்சயமா எங்களை வாரத்தில் உட்கார வச்சுருக்காங்க. என்னைக்காவது 4 பேர் ஆப்சென்ட் ஆவாங்க, அன்னைக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஏன்னா 11 பேர் அப்போ ஆய்வு கேட்ட சான்ஸ். என்னைக்காவது கேம்ஸ் பீரியட் வந்தேன்னா எனக்கு சான்ஸ். அப்போ உடனே கேப்டன் நான் போய் கேட்கறேன், என்னப்பா எனக்கு என்ன பொசிஷன் அப்படின்னு கேட்பேன். அவங்க கோல் கீப்பர். மாறு கொண்டு வரணும் இருக்கு வந்தாங்க. ஆட்கள் வேலைக்கு சேர்க்க வந்தாங்க. இவங்க ரொம்ப வீக்கா இருந்ததுனால ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படல. ஏன்னா ரொம்ப வீக்.